இப்போ நம்மளோட இந்த ஜாஸ்போ ஹேமர் பேட்டோட வெயிட் எவ்வளோன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேமர் பேட்டில் இந்த கார்க் பாலை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வெல்கம் டு ரேண்டம் பிளாக்கர் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜாஸ்போ ஹேமர் பிளாஸ்டிக் பேட்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து மேட்ரிக்ஸ் பேட் ஆர்டர் பண்ணிக்காமல் சொல்லிட்டு நான் மேட்ரிக்ஸ் பேட் தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அவங்க டெலிவரி பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாஸ்போ ஹேமர் பேட்டு. அதை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் திறந்து பார்த்தேன் ஹேமர் பேட்டு. சரி, மொத்தத்தில் பிளாஸ்டிக் பேட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மொத்தத்தில் எதாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பேட்டை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுறேன். ரிட்டர்ன்லாம் போடலை, இது நானே வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஜாஸ்போ ஸ்லாக் பேட்டில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அதோட கிரிப் குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஆக்டோபஸ் கிரிப்பு, இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த கிரிப்பு. இதை நம்ம வந்து கடையில் நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினாலே இதில் விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே போகுது. அதனால தான் இந்த பேட்டோட ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஜாஸ்போ ஸ்லாக் பேட்டு 370 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இந்த பேட்டு பார்த்தீங்கன்னா 470 ரூபா. அந்த 100 ரூபீஸ் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப் குவாலிட்டிக்காண்டி தான் கொடுத்துருக்கு. மற்றபடி பேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்போ ஹேமரும் சரி ஸ்லாகும் சரி ஒரே இது தான், அதே பிவிசி மெட்டீரியல் தான். இங்கே நான் பிரித்து காட்டுறேன். இதை எனக்கு தெரிஞ்சு பேட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரில, குவாலிட்டியிலே எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரில. இப்போ நான் வெயிட் போட்டு பார்க்குறேன், வெயிட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட ஜாஸ்போ ஸ்லாக் பேட்டு பார்த்தீங்கன்னா 900 கிராம் இருந்துச்சு. ஆனால் இது நான் பிடிச்சி பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு வித்தியாசமும் தெரில, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பால்லாம் அடித்தா இந்த இடம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி. அப்புறம் இங்கே சும்மா ஒரு டேப் போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் டேப். இது வந்து சும்மா டெம்பரரியாக ஒட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்குது, குவாலிட்டியும் அதே மாதிரி தான் இருக்குது, வெயிட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. கிரிப்பும் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி இந்த எழுத்து, இந்த டிசைனு, இந்த ஃபான்ஸு இதெல்லாம் கொஞ்சம் தான் அது எல்லா பேட்டுக்கும் மாத்திரம் தான். இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்போ ஸ்லாக் பேட் இருக்குது, அப்புறம் ஒரு ஹேமர் பேட் இருக்குது. இப்போ நம்மளோட இந்த ஜாஸ்போ ஹேமர் பேட்டோட வெயிட் எவ்வளோன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 850 கிராம் இருக்குது. நம்மளோட ஸ்லாக் பேட்டோட வெயிட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட ஸ்லாக் பேட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 900 கிராம் இருக்குது. இப்போ இந்த பேட்டுக்கும் அந்த பேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 50 கிராம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த வெயிட் டிஃப்ரெண்ட் தான், இந்த பேட்டுக்கும் இந்த பேட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த 2 பேட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேமர் பேட்டில் டென்னிஸ் பால் அடித்தா எப்படி போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். போடு. போடு. இப்போ ஸ்டெம்பர் பால்ல இந்த பேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தான் பார்க்க போகிறோம். போடு. இப்போ இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பர் பாலை விட டென்னிஸ் பாலில் அடித்தா தான் அதிக தூரம் போகுது. நான் எல்லா பேட்லையும் சொல்கிற மாதிரி தான், பிளாஸ்டிக் பேட்டுக்கும் டென்னிஸ் பாலுக்கு தான், வெயிட் டென்னிஸ் பாலுக்கு தான் நல்லாயிருக்கும், அடிக்க நல்லாயிருக்கும். அதுக்கு ஸ்டெம்பர் பால் அடித்தா போகுமான்னு கேட்டிங்கன்னா போகும், கண்டிப்பாக போகும். நீங்கள் மர பேட்டில் ஸ்டெம்பர் பால் அடிக்கிறதோட இந்த பேட்டில் அதிக தூரம் போகும். இந்த ஹேமர் பேட்டில் இந்த லெதர் கார்க் பாலை வச்சு விளையாட சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பர் பால் டென்னிஸ் பாலுக்காண்டி உருவாக்கின பேட்டு தான் அது. இது வந்து ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பேட்டு தான். இதில் நீங்கள் வந்து லெதர் பாலையோ கார்க் பாலையோ ஸ்விட்ச் பாலையோ வச்சு நீங்கள் விளையாண்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பேட் உடஞ்சிடும். பேட்டு உடஞ்சா புதுசு வாங்கிக்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டு வந்து மர பேட்டு மாதிரி 2 பாட்டு கிடையாது, ஒரே பாட்டு தான். அதனால இந்த பாலுக்கும் இந்த பேட்டுக்கும் உள்ள இம்பாக்ட் உங்க கையில கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்டெம்பர் பாலையோ டென்னிஸ் பாலையோ விளையாடும் போது அந்த அளவுக்கு பேட்ல இம்பாக்ட் இருக்காது. ஆனா நீங்க கார்க் பால் விளையாண்டீங்கன்னா
கண்டிப்பாக பயங்கரமான இம்பாக்ட் பேட்டுக்கு வரும். அந்த இம்பாக்ட் அப்படியே உங்கள் கைக்கு வரும். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. யாருமே இந்த பாலையும் இந்த பேட்டையும் ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ஹேமர் பேட்டில் இந்த கார்க் பாலை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதை நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது என்னோட ஓன் ரிஸ்கின் அடிப்படையில் தான் நான் செஞ்சு பார்க்குறேன். இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு கிடையாது. அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிக்கெட் பால் பிச்சும் கிடையாது. கிரிக்கெட் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கிட்டு எதுவுமே நம்மள்ட்ட கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டாஸ் பாலை தான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். கிரிக்கெட் பாலோட பியூட்டியே அதுதான். நம்ம லைட்டாக அடித்த மேலே உருண்டு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த பாலை நான் அடிக்கும் போது இதோட இம்பாக்ட் என் கையில் வந்துச்சு. நல்லா ஏன்னா ஸ்டம்பர் பால் டென்னிஸ் பால் விளாடும் போது இந்த அளவுக்கு கை அதிராது. இப்போ நான் அதை அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா என் கை நல்லா அதிருது. அதே நான் வந்து குத்தி வர்ற பாலோ இதை வந்து மேட்லேயோ நல்லா ஃபேஸ் பாலையோ நான் அதை ஃபேஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக என் கை வந்து நல்லா வைப்ரேட் ஆகும். அதனால் இது யாருமே ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வளைஞ்சிருச்சு. நல்லா காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பாலை நான் அடித்தேன். பிளாஸ்டிக் தானே இது, சாதாரண பிவிசி பிளாஸ்டிக். இங்கே பாருங்கள் வளைஞ்சிருச்சு பாருங்கள். கரெக்டாக அங்கே நிற்கிற இந்த கருவேச்சட்டை வளைஞ்சிருச்சு. இதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பேட்டை வச்சு உங்களால் கார்க் பாலாக விளாட முடியாது. இப்போ ஒரு பாலை நல்லா தூக்கி அடித்து பார்க்குறேன். எனக்கு இதோட அந்த பேட்டு காலின்னு நினைக்கிறேன். இதோட அந்த பேட்டு உடையுதுடா. நான் எல்லா பிளாஸ்டிக் பாட்லையும் சொல்கிறது தான், எல்லா பிளாஸ்டிக் பாட்டு மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்லாக் பேட் அளவுக்கு எஃபிஷியண்டாக அந்த பால் போக மாட்டுது. ஆனால் அடித்தா பந்து போகுது. மர பேட்டோட இப்போ கூட இந்த பேட் வந்து நல்லா தான் ஃபார்ம் பண்ணுது. அடித்தா நல்லா போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் எல்லா பிளாஸ்டிக் பேட்லையும் சொல்கிற மாதிரி தான் இன்னைக்குல பேட்டு தேய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த பேட்டும் போயிடும் கண்டிப்பாக. அன்றைக்கில தேஞ்சு மெதுவாக தேஞ்சு அப்படியே அந்த பேட்டு வந்து உடஞ்சிட்டு வந்துடும். இந்த பேட்டு பார்த்தீங்கன்னா டஃப்புக்காக உருவாக்கப்பட்ட பேட்டு தான். ஆனால் நம்ம விளையாடுறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மணல் பிச்சு தான் அது. இதில் அந்த அளவுக்கு தேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நீங்கள் சிமெண்ட் பிச்சில் விளாண்டிங்கன்னா இந்த பேட்டு கண்டிப்பாக உடஞ்சிடும். கிட்டத்தட்ட 1 மாதத்தில் கூட அந்த பேட்டு உடைய வாய்ப்பு இருக்குது. உடையுதுன்னா தெரிச்சு உடையாது பிளாஸ்டிக் மாதிரி. ஏன்னா இது வந்து ஹார்டு பிவிசி பிளாஸ்டிக் இந்த மெட்டீரியல். அதனால என்ன ஆகும்னா லைட்டாக தேஞ்சு ஓட்டை விழுந்து அப்படி தான் உடையும். அதே மாதிரி நான் இன்னொரு கண்டிஷன் சொல்லுவேன் எப்போதுமே, இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா கிரிப்பு போடாமல் ஆடாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிரிப்பு போடாமல் ஆடினீங்கன்னா இங்கே பால் இங்கே படும்போது இதோட இம்பாக்ட் வந்து உங்கள் கையில் வரும். இந்த பேட்டோட ப்ரைஸுக்கு இந்த பேட் ஒருத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டோட ப்ரைஸ் வந்து 420 ரூபா. நம்ம ஸ்லாக் வந்து பார்த்தீங்கன்னா 320 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அந்த பேட்டு 320 ரூபா இருந்தாலுமே அதில் வந்து கிரிப் குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. இதில் கிரிப் குவாலிட்டி நல்லா இருக்குது. அந்த கிரிப்னால தான் அந்த ப்ரைஸ் டிஃபரெண்ட் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். இந்த ப்ரைஸுக்கு இந்த பேட் ஒருத்தான் கேட்டீங்கன்னா எனக்கு இந்த ஒருத்தன் தான் சொல்லுவேன். இந்த ஜாஸ்பர் ஹேமர் பேட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸில் வந்து நம்ம என்ன கேட்டிருந்தோம்னா, இந்த பேட்டை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து கமெண்ட்ஸுக்கு தான் நம்ம இப்போ ரிப்ளை பண்ண போகிறோம். அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஜாஸ்பர் ஸ்லாக் பேட்டுக்கும் ஹேமர் பேட்டையும் கம்பேர் பண்ணி வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ வந்து ஃபியூச்சரில் வரும். அடுத்து இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டை வச்சு டோர்னமெண்ட்டில் போய் விளாட்லாமா அப்படி கேட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த டோர்னமெண்ட்லையுமே பிளாஸ்டிக் பேட்டை அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லோக்கலில் நான் நிறைய டோர்னமெண்ட் பார்த்துக்க எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கிருஷ்ணகுமார் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பேட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த ஜாஸ்போ ஹேமர் பேட்டை பொறுத்த வரைக்கும் கிரிப் குவாலிட்டியும் சரி பேட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன நான் சொன்ன மாதிரி ஒரு 3 மாதம் தான் அதோட லைஃப் லைன். இந்த பேட்டில் வந்து ஸ்டம்பர் பாலில் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம ஸ்டம்பர் பாலில் விளையாடி போட்டுருக்கோம். அடுத்து இன்னொருத்தர் வந்து லெதர் பாலில் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லெதர் பாலையும் டெஸ்ட் பண்ணி இந்த வீடியோலேயே நம்ம போட்டிருக்கோம். திவ்யா சேங்கிற ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த பேட்டோட வந்து பாட்டம் உடையுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. நான் தான் அதே தான் சொல்கிறேன். இந்த பேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணல் தரையிலையோ எதில் விளையாண்டாலுமே சரி 2 மாதம் 3 மாதம் தான் அதோட லைஃப் லைனு. அதுவும் நீங்கள் விளையாடுற பிச்சை பொறுத்து தான். நீங்கள் அதுக்கு சிமெண்ட் ரோட்டில் விளையாண்டிங்கன்னா கணக்கு தெரிஞ்சு 1 மாதத்தில் இந்த பேட்டு தேஞ்சு போயிடும். உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கிறதுனால ஒரு நாள் அந்த அதோட திக்னஸ் பாட்டமோட திக்னஸ் குறைஞ்சி அன்றைக்கில ஓட்டை விழுந்து அப்படியே கிராக் ஆகி அந்த பேட்டு நாஸ்தமாக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.